Hello students, இன்னைக்கு நம்ம electrostatic problemsல example 1.7 பார்க்க போறோம். Consider the charge configuration as shown in the figure. Calculate the electric field at point A. இந்த point A ல இருக்க electric field கண்டுபிடிக்கணும். If an electron is placed at a point A, what is the acceleration experienced by this electron? இப்போ நம்ம A ல வந்து ஒரு எலக்ட்ரானை வச்சோம்னா இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரெண்டு சார்ஜஸ்னால அதோட acceleration எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ரெண்டு பார்ட் இருக்குது நமக்கு ப்ராப்ளமில். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா calculate the electric field at point A கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஏல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் Q1 அண்ட் Q2 கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணுறேன். பை சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் ஸோ இந்த இடத்துல இந்த சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைங்களா, இட் வில் கோ அவே ஃப்ரம் தி சார்ஜ். இதை E1A வச்சிடுறேன். அதே மாதிரி இந்த சார்ஜ் Q2னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். இதை நான் E2A அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ பை சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் EA டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா E1A ப்ளஸ் E2A. ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். எக்ஸ்பிரஷன் 1 by 4 pi epsilon naught Q by R square. இப்போ நம்ம E1A and E2Aக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போது நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே 2 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மில்லிமீட்டரை நான் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ 2 × 10⁻³ மீட்டர்னு வரும். அதே மாதிரி நம்மளோட சார்ஜோட வேல்யூ வந்து +1 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ கூலும்னும் போது நான் என்ன எழுதிக்கணும், 1 × 10⁻⁶ கூலும் இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ஈயோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ 1/4 π எப்சிலான் பதிலாக நம்ம என்ன போடுவோம், 9 × 10⁻9 இன்ட்டு சார்ஜ் வந்து 1 × 10⁻⁻6 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் வந்து 2 × 10⁻³ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ E2A எழுதலாம். E2Aக்கும் 9 × 10⁻9 இன்ட்டு அதோட சார்ஜு நமக்கு +1 மைக்ரோ கூலும் தான். அப்போ 1 × 10⁻⁶ டிஸ்டன்ஸும் அதே தான். அப்போ 2 × 10⁻³ ஸ்கொயர். இப்போ கீழே நான் மேலே வந்து 10⁻9 10⁻⁻6 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ கீழே எனக்கு என்ன ஆயிரும், 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும். இந்த 10⁻³ ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும், இந்த மாதிரி இருக்கும் போது நான் 3யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3 × 2 is 6. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கனால நான் -6ன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் 9 × 10⁻+9 இன்ட்டு 10⁻⁻6 டிவைடட் பை 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 10⁻⁻³ ஸ்கொயர் வந்து 10⁻⁻6. ஸோ எனக்கு இந்த 10⁻⁻6 வந்து மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். அப்போ எனக்கு மிச்சம் என்ன இருக்கும், 9 divided by 4. 9 divided by 4 is nothing but 2.25 into 10⁻9 plus மறுபடியும் 9 divided by 4 which is nothing but 2.25 into 10⁻+9. ஸோ EA டோட்டல் வந்து வெக்டர் ஃபார்மில் எழுதும் போது நான் E1Aக்கும் E2Aக்கும் டைரக்ஷன் எழுதணும். ரெண்டுமே வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு E1Aவோட டைரக்ஷன் பார்க்கலாம். E1A டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது, விச் இஸ் அலாங் தி பாசிட்டிவ் y ஆக்சிஸ். அதனால நான் இங்கே J போடுறேன். அதே மாதிரி E2A பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலாங் தி பாசிட்டிவ் x ஆக்சிஸ். அதனால் இங்கே நான் I போடுறேன். ஸோ நம்ம இங்கே 2.25 × 10⁻9 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து J இது I அது ரெண்டு மட்டும் எனக்கு மிச்சம் வந்துடும். ஸோ J + I. ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் A. இப்போ நம்ம EA வெக்டருக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 2.25 × 10⁻+9 I + J. இது I J நம்ம ஆட் பண்ண முடியாது, ரெண்டுத்தையும் காமனாக எடுத்து நம்ம எழுதியிருக்கோம்.
இப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் EA வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா EA வெக்டர் டிவைடட் பை mod ஆஃப் EA வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் EA வெக்டர் mod எடுக்கிறேன். mod எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா ரூட் ஆஃப் 2.25 into 10 power 9 I cap plus J cap ஸ்கொயர். இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணிடுவோம் நம்ம ரூட்டுக்கும் இதுக்கும். ஸோ mod எடுக்கும் போது எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகாது. 2.25 into 9 power 10 அப்படியே தான் இருக்கும். இப்போது இந்த ஸ்கொயர் I ஸ்கொயர் ப்ளஸ் J ஸ்கொயர் இதோட ரூட்டு. இப்போ நமக்கு தெரியும் I கேப்பும் J கேப்பும் வந்து அதோட வேல்யூ வந்து 1 தான். இது எல்லாமே யூனிட் வேல்யூஸ் இல்லைங்களா. ஸோ 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் வரும். அப்போ எனக்கு என்ன வரும்னா 2.25 into 10 power 9 root 2 வரும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு EA வேல்யூ என்ன? EA வெக்டர் வந்து 2.25 into 10 power 9 I cap plus J cap divided by 2.25 into 10 power 9 root 2. இப்போ நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு மீதம் என்ன இருக்குன்னா I cap plus J cap divided by root 2. இப்போ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் EA வெக்டர். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதாவது இதை நான் ஓன் வச்சுக்கிட்டா ஆரிஜின் ஓன் வச்சுக்கிட்டா இதோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். இதுதான் EA டோட்டல் அதோட டைரக்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை திஸ் எலக்ட்ரான்? இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா நமக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸ் is equal to ma. ஸோ அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ இதுலேருந்து நான் A எடுத்துக்கிறேன். ஸோ A is equal to இந்த M நம்ம கீழே எடுத்துருப்போம்னா ஃபோர்ஸ் பை மாஸ் F by M. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் is equal to F vector by Q. ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஸோ இப்போது நான் இந்த Q எங்கே எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன ஆயிரும்? F vector is equal to E into Q. So acceleration is equal to இந்த இடத்துல நான் ஃபோர்ஸுக்கு பதிலாக EQ போட்டுக்கிறேன். ஸோ EQ by M. ஸோ acceleration vector is equal to E vector Q by M. இந்த மாதிரி ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம EA வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த வேல்யூ 2.25 into 10 power 9 I cap plus J cap into Q. நமக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இன்ட்டு மைனஸ் சார்ஜ். இது எலக்ட்ரான்றதுனால மைனஸ் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்கிறதே மைனஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 1.6 into 10 power minus 19 divided by mass. Mass of the electron என்ன கொடுத்துருக்காங்க? 9.1 into 10 power minus 31. ஸோ இப்போ இதை நான் ரெஸ்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த 2.25 into minus 1.6 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2.25 into 1.6 இது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 15 13 5 2 2. ஸோ 0 0 6 3. ஸோ இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 1 டிஜிட். அப்போ நம்ம டோட்டலாக 3 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 3.600 இருக்குது. இது நான் 3.6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 3.6 டிவைட் பை 9.1 இன்ட்டு இப்போ இந்த பவர்ஸை வந்து ரெஸ்லேட் பண்ணலாம். இங்கே 10 பவர் ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே மைனஸ் 19 இருக்குது. ஸோ 10 பவர் ப்ளஸ் 9 மைனஸ் 19 என்ன வரும்? நமக்கு மைனஸ் 10 வரும். கீழே வந்து 10 பவர் மைனஸ் 31 இருக்குது. ஸோ இந்த 9 19 பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 3.6 டிவைட் பை 9.1 மேலே வந்து எனக்கு 10 பவர் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு மைனஸ் 10 வரும். கீழே 10 பவர் மைனஸ் 31 இருக்குது. இப்போ இந்த 10 பவர் மைனஸ் 31 நான் மேலே எடுத்துகிட்டு போனால் இங்கே எனக்கு ப்ளஸ் 31 ஆகிரும். அப்போ இதை நான் கீழே எடுத்துடுறேன். இப்போ 3.6 டிவைட் பை 9.1 பண்ணும்போது எனக்கு 0.3956 வருது. இப்போ 10 பவரில் இங்கே மைனஸ் 10 இருக்குது, ப்ளஸ் 31. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணால் எனக்கு 10 பவர் 21 வரும். மீது நமக்கு என்ன இருக்குது? இங்கே I cap ப்ளஸ் J cap.
இப்போது இது நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் ஆன்சர் எப்பயுமே கொடுக்கணும். அதனால நான் ஒரு டிஜிட் தள்ளிக்கிறேன். ஸோ 3.956 அப்போ 10 power 20 ஆயிரும் எனக்கு I cap plus J cap. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் ஃபார் acceleration experienced by this electron. So this is the answer, final answer for example 1.7. Thank you.